ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டுன்ட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன் எப்போவுமே. ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, எல்லோரும் அதிகமாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறது இந்த 2 டேஸில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா, அம்மா உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை லவ் ஸ்டோரி மீன்ஸ் உங்களோட கல்யாண லைஃப் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கல்யாண வீடியோ அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ சிம்பிளாக ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 10 நிமிஷத்தில் தான் முடிக்கணும். ஸோ எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நான் என்னோடய வீடு வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் இருந்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஊட்டி, சரிங்களா. எங்கள் வீட்டுக்காரோட வீடு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து கோயம்புத்தூர். அப்படின்னு சொல்லும்பொழுது நான் வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய படித்து முடிச்சுட்டு, அதாவது +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நர்சிங் வந்து போகல. நர்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் மேரேஜ் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் நர்சிங்கே நான் படித்தது. அதுக்கு முன்னாடி +2 தான் முடித்தேன். +2 வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா நீடில் கம்பெனி அப்படின்னு சொல்லி இருக்குது. அங்கே தான் வந்து ஒர்க்குக்கு வந்து போயிட்டுருந்தேன். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு அங்கே தான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து வந்திருந்தேன். இன்டர்வியூக்கு எங்கேனாக்கா இங்கே கோயம்புத்தூரில் தான். கோயம்புத்தூரில் வந்து இன்டர்வியூக்கு வந்திருந்தேன். அப்போது அந்த கம்பெனியில் வந்து செலக்ட் ஆகிட்டு அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த கம்பெனியில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது இண்டஸ்ட்ரி ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் வந்து பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரிஷியன் ப்ளஸ் வந்து டர்னர், அங்கே தான் வந்து லேத் வந்து ஓட்டுவாங்க, அங்கே தான் வந்து இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். அக்கௌண்ட்ஸில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ணியிருப்பேன், 1 மந்த் 2 மந்த் ஒர்க் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் பார்க்குறேன். ஸோ அவங்களும் வந்து பார்த்தாங்க. அப்புறம் என்னக்கா அப்படி போகும்போது வரும்போது இந்த டீ டைம் லஞ்ச் பிரேக் அப்படியெல்லாம் இருக்கும் பார்த்தியா, அப்போ வந்து போகும்போது வரும்போது அப்படியே பார்ப்பாங்க கொள்ளுவாங்க. அப்போ என்னை வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சிட்டு. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நான் பாட்டுக்கு வருவேன், ஒர்க் பார்ப்பேன். ஈவினிங் 6 o'clock என்னோடய டியூட்டி டைம். ஈவினிங் 6 o'clock ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா கிளம்பி வந்து நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ ஒரு நாள் வந்து அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து பேசணும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு அப்போதைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. ஏதாவது இந்த மேரேஜ் லவ் அப்படின்னு சொல்கிற அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. எனக்கு வந்து அந்த கம்பெனியில் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி யாரும் கிடையாது. நான் யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன். ஏன்னாக்கா இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த மிஷினரிஸ் அது வந்து தனி, ஆஃபீஸ் மட்டும் தனி கேபின். ஸோ எங்கள் கேபினுக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க கொள்ள மாட்டாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எதுவும் போக மாட்டோம். ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அப்போ வந்து நான் மட்டும்தான், நான் எங்களோட ஓனர் வந்து அப்பப்போ வருவாங்க போவாங்க. மற்றபடி வந்து ஃபுல்லாக ஆஃபீஸ் பார்த்துக்கிறது வந்து நான் தான். அப்படிங்கும்பொழுது எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து இவர் பேசுறது கொள்றதுக்கு ரொம்ப வந்து பயப்படுவாங்க கொள்ளுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி என்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ நான் வந்து அவங்க எதுக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, இல்லை ஏதோ பேசணுங்களாம்மா அப்படின்னு. ஓகே சரி வர சொல்லுங்கள் ஆஃபீஸ்க்கு. நான் அப்போ வந்தோன்னே சொன்னாங்க, உங்கள்கிட்ட வந்து நான் கொஞ்சம் பேசணும்னு. பர்சனலாக அஃபிஷனலா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை பர்சனல் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, நான் வந்து டேரெக்டாக சுற்றி வளைச்சி பேச விரும்பல. என் வீட்டில் வந்து எனக்கு அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உங்களை நான் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப உங்களை வந்து பிடிச்சிருச்சு. நீங்கள் எந்த ஊர் என்ன ஏதுன்றது எனக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியல. ஸோ உங்களோட டீட்டெயில் சொன்னீங்க அப்படின்னாக்கா எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி உங்களை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. அப்போது நான் வந்து அது கொஞ்சம் விரிவாக சொன்னால் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கணும்னால அப்படியே டக்குன்னு சொல்கிறேன். என்னடா எடுத்துன்னு டக்குன்னு வந்தாங்களா, பேசுனாங்களா, போனாங்களா அப்படின்ற மாதிரி இது பண்ணாதீங்க. எல்லா லைஃப் ஸ்டோரி மாதிரி அப்படியே இந்த என்ன சொல்கிறது, அப்படியே கொஞ்சம் ஷை ஆகிறது, அப்புறம் வந்து கொஞ்சம் திட்டுறது கொள்வது இதெல்லாம் வந்து நடந்தது. அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ நான் வந்து என்ன சொன்னாக்கா, எனக்கும் இவங்களை பார்த்தோன்னா வந்து பிடிச்சது. ஏன்னு சொன்னாக்கா நல்லா அழகாக இருப்பான். அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. எப்படின்னாக்கா அப்போ வந்து எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, என்னோடய ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த கஜினி படம் இருக்குது இல்லையா, சூர்யா இருந்தாங்க இல்லையா, கஜினி சூர்யா, அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலு, அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா செம்மையாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பொண்ணுன்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை பார்க்கும்போது அவன் ட்ரெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவன் நல்லா இருக்கான், அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது அந்த மாதிரி வந்து பார்க்கும்பொழுது ஓகே நல்ல நீட்டான பர்சனு, நல்லா இருந்தாங்க, யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க கொள்ள மாட்டாங்க, நல்லா பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் நான் வந்து என்ன சொன்னேன்னாக்கா, சரி ஓகே நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட கேளுங்க, ஏன்னா அப்போ எனக்கு அப்பா இல்லையா, அம்மாட்ட வந்து பேசுங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அப்போது இவங்க போய் உங்கள் வீட்டில் வந்து அம்மா அப்பாட்ட போய் கன்வின்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, கொண்டிருக்காங்க. கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டுன்ட்டு எங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க. நான் ஆல்ரெடி அம்மாட்ட போய் கேட்கும்போது அம்மா சொன்னாங்க, இப்போதைக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குற மாதிரி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க.
ஓகே இவங்க அப்போது கொடுக்க மாட்டேன்னு இல்லை இந்த மாதிரி வீட்டில் வந்து கேட்குறாங்களாம்மா அப்படின்னு வந்து சொல்லும்பொழுது இல்லை அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிடுது அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் வர சொல்லி அப்புறம் வீட்டில் வந்து பேசியாச்சு. பேசணுன்னே எங்கள் அம்மாவுக்கு இவங்க ஃபேமிலி பிடிச்சிது, எனக்கு இவரை பிடிச்சிது, இவருக்கு என்னை பிடிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் ஒரு 1 இயர் அங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேத்துக்கும் எல்லாத்துக்கும் சொல்லி சிம்பிளாக தான் மேரேஜ் பண்ணாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சொல்லி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கிராண்டாகவே பண்ணாங்க. சிம்பிள் அண்ட் கிராண்ட் அப்படி இப்போ வந்து பண்ணாங்க. ஓகே கல்யாணம்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா என்னை வந்து இங்கே இவங்க வீடு வந்து கோயம்புத்தூர் தானே. ஸோ இங்கே கோயம்புத்தூர் வந்தாச்சு. கோயம்புத்தூர் வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நர்சிங் படிக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ நர்சிங் படித்து அந்த நர்சிங் ஃபீல்டுக்குள்ளே போயாச்சு. போயிட்டு இப்போது ரீசெண்டாக மறுபடியும் ஒரு 3 or 4 இயர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி நான் போயிட்டு இருந்தேன் இல்லையா கம்பெனி, அதே கம்பெனிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவுமே அப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டி கண்ட்ரோலில். அப்போ அந்த கம்பெனி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட சொந்த மாமாவோட கம்பெனி தான். அந்த கம்பெனியில் தான் இவரும் ஒர்க் பண்ணுறாங்க, நானும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணுறோம். அதனால் இன்னுமே கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்பவும் சரி இப்போவும் சரி இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இவரை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு ஜாலி கேரக்டர், என்ன மாதிரி ஒரு ஜாலி கேரக்டர், ஃப்ரெண்ட்லியாக இருப்பாள். எந்த ஒரு அடிதடி சண்டை சச்சரவு அது இது அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒரு பீடி குடிக்கிறதோ ஒரு தண்ணி அடிக்கிறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஊர் சுற்றுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. பிள்ளைங்களையும் நல்லா பார்த்துப்பான், என்னையும் நல்லா பார்த்துப்பான். அவங்க அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாமே வந்து கொடுப்பாங்க கொள்ளுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு பிடிச்ச பர்சன் என்னோடய லைஃப்பில் வந்து எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு லைஃப் பார்ட்னர் தான் இப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இனி இல்லை லைஃப் லாங் கடைசி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் இப்படியே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக உங்களோட எல்லாத்தோட ஆசீர்வாதமே எங்களுக்கு வேணும். ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு உண்டான பதில் வந்து நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது இனி கொஞ்சம் பெருசாக லாங் வீடியோ மாதிரி போடணுன்னாக்கா இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, இது ஃபஸ்ட் எபிசோடு, செகண்ட் எபிசோடு இன்னும் டீப்பாக ப்ரீத்தாக கொஞ்சம் வேணும் அப்படின்னாக்கா இன்னும் உள்ளே வந்து அப்படியே அவங்க வந்தது அப்படியே போனது, அப்புறம் மேரேஜ் ஆகிட்டு நாங்கள் வெளியில் எங்கே போனோம், எங்கே வந்தோம், என்ன ஏது அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் போடணுன்னாக்கா இன்னும் அது ஒரு 3-4 வீடியோ அப்படியே லென்த் அப்படியே இழுத்துகிட்டே போகும். ஸோ நான் வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு முடிச்சுக்கணும். எனக்கு ரொம்ப லென்த்தாக வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா உங்களுக்கும் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா, அப்புறம் ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நான் சிம்பிளாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து ஊட்டி ஒரு கோயம்புத்தூர் என்னை இங்கே கோயம்புத்தூரில் மீட் பண்ணாங்க, பார்த்தாங்க, பிடிச்சிருந்தது, அங்கே வந்தாங்க, அம்மா அப்பாட்ட பேசினாங்க, கொண்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சது. ஸோ 2 பேரும் மேரேஜ் பண்ணோம். இன்றைக்கி எங்களுக்கு அழகான 2 பொம்பளை பிள்ளைங்க. இன்னையோட குடும்பத்தோடு நல்லா சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும். லைஃப் நல்லா ரன் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் கஷ்டப்பட்டாலும் வந்து கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் எதுவும் ஜெயிக்க முடியும். ஸோ நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், இவரும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். கஷ்டன்றது வந்து பார்த்திங்கன்னா அது கஷ்டம்னா கஷ்டம் கிடையாது, வேலைக்கு போனால் தானே வயிற்றுக்கு வந்து சாப்பிட முடியும் கரெக்டாக. அந்த மாதிரி 2 பேரும் இன்ன வரைக்கும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கோம். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய லைஃப் ஸ்டோரி அப்படி சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. என்னென்னு சொன்னாக்கா, அம்மா நாங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் வந்து அழகாக கரெக்டாக எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்துருக்கீங்க, ஒன்று கூட மிஸ் ஆகாமல். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றிமா. நான் எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டான பதில் கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து போட்ட கமெண்ட்ஸ்னால தான் வந்து பார்த்திங்கனாக்கா என்னால் வந்து இந்த அளவுக்கு வந்து பதில் சொல்லி வீடியோஸ் என்னால் போட முடியுது. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு சங்கடமும் பண்ண மாட்டேன். மேலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா. இனி அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் நேற்று வந்து ஒரு கொஸ்டின் வந்து சொல்லியிருந்தேன், என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னோட அம்மா உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னோட ஏஜ் என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு செக் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கனாக்கா 40 to 45 இந்த மாதிரி தான் வந்து போட்டிருந்தீங்க. நான் ஒரு குத்து மதிப்பாக தான் கேட்டிருந்தேன். ஸோ குத்து மதிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா பதிலும் வந்து கரெக்டு தான். என்னோடய ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 40. ஸோ ஒரே ஒரு பொண்ணு கரெக்டாக வந்து 40 அப்படின்னு சொல்லியிருந்தது. மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 40 to 45, 42, 45, 43, 45, 41, 45 அப்படி போட்டிருந்தீங்க. ஒரே ஒருத்தர் தான் வந்து கரெக்டாக 40ன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஓகே கரெக்டாக என்னோடய ஏஜ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை வருஷம் ஒவ்வொரு பர்த்டேக்கும் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து கேட்பாங்க, உனக்கு ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நான் வந்து சொல்லுவேன் எனக்கு 18 அப்படிம்பேன். அப்புறம் அடுத்த வருஷம் கேட்பாங்க, அடுத்த வருஷம்
18 அப்படிம்பேன். அடுத்த வருஷம் கேட்பாங்க, அடுத்த வருஷம் 18ம்பேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக இந்த வீடியோலேயே வந்து என்னோடய ஏஜ் வந்து சொல்லியிருக்கேன். என்னோடய ஏஜ் வந்து 40ன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி. தொடர்ந்து கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் அப்படி ஒரு தட்டு தட்டிடுங்க. ஏன்னாக்கா அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடி வந்து சேரும். ஸோ ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ்.